இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் மாதத்துடைய முதல் நாள், மார்ச் 1ஆம் தேதி. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் இந்த மாதம் முழுவதும் நல்ல உடல்நலத்தோடு, நல்ல மனநிலையோடு, ஆரோக்கியத்தோடு, மருத்துவமனைக்கு போகாத உடல் உள்ள ஆரோக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதம் 28 நாட்கள் நேற்றோடு முடிவு பெற்றது. 28 நாட்களை ஆண்டவர் அற்புத கரத்தினாலே ஆசீர்வதித்தார். எல்லா விதமான வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வேதனையிலிருந்து, வருத்தத்திலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, போராட்டத்திலிருந்து, சவால்களிலிருந்து, பயத்திலிருந்து, நடுக்கத்திலிருந்து, கடன் சுமையிலிருந்து நல்ல உடல்நலத்தை கொடுத்து ஆசீர்வதித்த கிருபையை நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி இயேசுவே, தோத்திரம் இயேசுவே என்று ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தை, மார்ச் மாதம் என்றாலே மார்ச் என்று சொல்வார்கள், அதாவது வேகமாக கடந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதுவும் சிறப்பான விதத்தில் இந்த தவ காலத்தை 31 நாட்களை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். இது வரக்கூடிய தவ காலத்தை நாம் அனுசரிக்க போகிறோம், முழுமையாக அனுசரிக்க போகின்றோம். இன்னும் மிகுதியான இரக்கத்தையும் ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெறப்போகிறோம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ காரியங்கள் நிலுவையில் உள்ள அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஒன்றின் பின் ஒன்றாக ஆசீர்வதிக்க இருக்கின்றார். இந்த புதிய மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் பாடல் 60 20வது வசனம், உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகாள், ஆண்டவரே எனக்கு என்றும் உள்ள ஒளியாய் இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கண்ணீருடைய நாட்கள் எல்லாம் ஒரு நிறைவுக்கு வரப்போகின்றன, ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன. நாம் எத்தனையோ விதத்தில் கண்ணீர் விட்டிருக்கலாம், அல்லது இன்னும் கண்ணீரோடு இருக்கலாம், அல்லது கலங்கிய உள்ளத்தோடு இருக்கலாம், கவலை நிறைந்த உள்ளத்தோடு இருக்கலாம். பலதரப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் இந்த நாளில், இந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தமாக கூறுகிறார், கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல இந்த நாளில் இருந்து நம்முடைய கண்ணீருடைய நாட்கள் ஒளிந்து போக இருக்கின்றன. புதியதை ஆண்டவர் படைக்கப் போகிறார், புதியதை கொடுக்க போகிறார். அதற்கு நாம் புதிய சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதத்துல நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கட்டும், நம்முடைய கனவுகள் மெய்ப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். இனிமேல் உன்னுடைய முகத்தில் அல்லது உன்னுடைய உள்ளத்தில் சிரிப்பு தான் இருக்கும், நிறைவாக இருப்பீர், மகிழ்ச்சி தான் இருக்கும். இனிமேல் நீ அழமாட்டீர், கவலைப்பட மாட்டீர், அஞ்ச மாட்டீர், பயப்பட மாட்டீர். இதோ இனி உன்னுடைய நாட்கள் இன்னும் வசந்த காலமாகத்தான் இருக்குமே தவிர இனிமேல் உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரே வராது. ஏனென்றால் நான் உன் ஆண்டவர், உன்னை படைத்தவன், உன்னை பராமரிப்பேன், உன்னை காத்து நான் உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்று சொல்லக்கூடிய
தேவனிடம் இந்த புதிய மாதத்தை நாம் ஒப்பு கொடுப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இதோ இன்று புதிய மாதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதியை இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கொடுத்திருக்கிறப்பா. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழப்போகிறோம். இதோ எங்களுடைய கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும்படியாக கட்டளையிடும் அப்பா. நிறைய சாபங்கள், நிறைய தடைகள், நிறைய நிறுத்தங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சவால்கள், நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் வாழ்க்கையில எல்லாம் சுழன்று சுழன்று வருகின்றன. ஒரு பிரச்சனைக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை காத்து கிடைக்கின்றன. ஒரு வியாதிக்கு பிறகு இன்னொரு வியாதி காத்து கிடைக்கின்றது. இதோ வாழ்க்கையில நிம்மதியும் திருப்தியும் மற்றவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இருந்து ஒரு நிறைவில்லை அப்பா. இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொட்டக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தால் நிரப்பும் எங்களுடைய பிள்ளைகளாம் இந்த மாதத்துல இதோ நாளையிலிருந்து தேர்வு எழுதியிருக்கிறார்கள். +2 பிள்ளைய தேர்வு எழுதியிருக்கிறார்கள். 10th பிள்ளையும் வரக்கூடிய நாட்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த 2 பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தில் படிக்கக்கூடிய இந்த 10th and 12th பிள்ளைகளையும் உன்னை பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நல்ல முறையிலே தேர்வு எழுதணும், ஒழுக்க நெறியில் வாழணும், அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும், இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற பலதரப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம், ஜெபித்து கொண்டிருக்கின்றோம், பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அத்தனை பேரு பலன்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேல் எங்களுடைய கண்களில் கண்ணீர் வரக்கூடாது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் புன்னகையும் மட்டும்தான் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க.